அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் அல்லாஹுடைய பேரர்களால் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே சில நபிமார்களின் வரலாறை நாம் அறிந்திருக்கிறோம். மேலும் சில நபிமார்களின் வரலாறை அறியவிருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக சாலிஹி நபி அவர்களுடைய வரலாற்றில் முக்கியமான பகுதிகளை அறிந்தோம். அதுல விடுபட்ட சில செய்திகள் என்னவென்று சொன்னால், நபி அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் அபூ ரிகால் அப்படின்ற ஒரு ஆள் இருந்தார். அந்த ஆள் மாத்திரம் அந்த அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் ஹரம்ல, அதாவது மக்காவுல புனித ஆலயம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அவர் இருந்திருக்கார். அதனால அந்த நேரத்தில் அவர் அழிக்கப்படவில்லை. அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு உலகத்தின் எந்தெந்த பகுதிகளில் அந்த சமுதாயம் பிரிந்து கிடந்தார்களோ அவங்களெல்லாம் கூட அழிக்கப்பட்டாங்க. இந்த ஒரு ஆள் மட்டும் கொஞ்ச நேரம் தப்பிச்சுக்கிட்டாரு. பிறகு அவர் அழிக்கப்பட்டாரு. அவருடைய கபர் மக்காவில் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டி அவங்களே சொல்றாங்க, இந்த ஆள் அபூ ரிகால்ங்கிற ஆளு, இவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் அந்த அழிக்கப்படுற நேரத்தில் ஹரம் எல்லையில, புனிதமிக்க ஆலயத்தினுடைய எல்லையில், அந்த அப்ப கட்டடம் கிடையாதுல, இப்ராஹிம் நபி மறுபடியும் கட்டுறாங்க, சீலம் அடைஞ்சு போச்சு, அந்த ஏரியாவில் அவர் இருந்துட்டாரு. அதன் காரணமாக அவர் அந்த நேரத்தில் அழிக்காம அந்த ஏரியாவுக்கு வெளியேறின பிறகு கொஞ்சம் லேட்டாக அழிக்கப்பட்டு அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டார் என்று சொல்லி இந்த ஆளுடைய சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது ஹாக்கிம்ங்கிற நூல்ல 80941வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அதில் தெரிகிறது. இந்த ஒட்டகம் இந்த பள்ளத்தாக்கிலிருந்து சொன்னோம் இல்லையா, அதுவும் ஹாக்கிம்ங்கிற நூல்ல தான் இடம்பெற்றிருக்கிறது. இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இதுல எந்த ஒரு அறிவிப்பாளர் கோளாறம் இல்லை என்று சொல்லி எல்லா அறிஞர்களும் ஏகமானதா சொல்லி இருக்கிறாங்க. இது அந்த சாலிஹ் நபி சமுதாயம் சம்பந்தப்பட்ட விடுபட்ட செய்திகள். அதுக்கப்புறம் அந்த அபூ ரிகால்ங்கிற ஆள் புதைக்கப்படும் பொழுது அப்ப கொஞ்சம் தங்கத்தையும் போட்டு புதைங்க அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்களாம். அந்த காலத்து மக்கள் வாழ்ந்தவங்க இந்த ஆள் ஒரு அடையாளத்துக்காக வேண்டி கொஞ்சம் தங்கத்தையும் சேர்த்து போட்டு புதைங்கன்னு சொன்னாங்க. நீங்க வேணா தோண்டி பாருங்க, அங்க தங்கம் இருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவும் தோண்டி பார்த்ததாகவும் அப்ப தங்கம் எடுத்ததாகவும் அப்படி ஒரு அறிவிப்பும் இருக்கிறது. இந்த அபூ ரிகால் என்பவருடைய கபர் மக்காவில் இருக்குது. அது சம்பந்தமா உள்ள ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானது. ஆனால் அங்க ஒரு தங்கம் இருக்கு, நீங்க தோண்டி பாருங்க, இல்ல உள்ள இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அபூ தாவூதுல, அதே மாதிரி இப்னு ஹிப்பான்ல, பைஹக்கில, இன்னும் பல நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. இது எல்லா நூல்லையுமே இந்த செய்தி அறிவிக்கக்கூடியவர் இரண்டாவது அறிவிப்பாளர் புஜைர் பின் அபி புஜைர் என்ற ஒருவர் அறிவிக்கிறார். அபூ புஜைர் என்பாருடைய மகன் புஜைர். இவர் கரெக்டான ஆளு இல்ல, இவர் கூட குறை சொல்லக்கூடிய ஆளு, இவர் நல்ல அறிவிப்பாளர் கிடையாது என்று சொல்லி இவருடைய ஹதீசுகளை எல்லா அறிஞர்களும் நிராகரிச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான செய்தி தான் இருக்கே தவிர இந்த அபூ ரிகால்ங்கிற ஆளுடைய கபர் அங்க இருக்குது என்பது மட்டும் உண்மை. எங்கேயோ இருந்த சமுதாயம் ஹிஜ்ர் ஊர்ல உள்ளவனுடைய கபர் இங்க இருக்குது என்று கேட்டால் அவன் ஒரு வேலையா வந்திருக்கிற இடத்துல இந்த ஹரம் எல்லைக்குள்ள மாட்டிக்கிட்டான், அதனால இந்த ஆள் மட்டும் தப்பிச்சுக்கிட்டான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு நமக்கு ஆதாரம் கிடைக்குது. இது போக இந்த ஒட்டகத்தை அறுத்தாங்க இல்லையா, அறுத்து கொண்டாங்க இல்லையா, அதுக்கு சில ஆளுக்கு பேரை சொல்லு, ஒட்டகத்தை அறுத்ததுக்கு ஆள் பேரலாம் கண்டுபிடிச்சு அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அறுத்தாங்கன்னு வந்துருச்சு. இதும்பாத அஷ்காக ஒரு மோசமான ஒருத்தன் அதை அறுத்தாங்கிறோட அல்லா நிப்பாட்டிக்கிட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த ஆளுடைய பேர் என்னெல்லாம் சொல்லல, பேர் தேவையும் இல்லை. ஒருத்தன் அறுத்து கொண்டு விட்டான், அழிக்கப்பட்டாங்க, முடிஞ்சு வச்சுக்கத. அதுக்கு பேர் என்னங்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய கிஸ்ஸா 2-3 பேர் சொல்றாங்க. அதுல அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அவன் அது போக 2 பொம்பளைங்க இருந்தாங்களாம். அந்த பொம்பளைங்க தான் அறுக்க தூண்டி விட்டாங்களாம். இப்படின்னு சொல்லி அந்த பொம்பளைகளுக்கு சில கிஸ்ஸாக்கள்லாம் ஜோடிச்சு இப்படி சில கதைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி கதைகளை எல்லாம் நம்ம நம்பக்கூடாது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட செய்திகள்ல இதுதான். இது போக இன்னொரு இந்த அபூ ரிகால் சம்பந்தமா இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நாளைக்கு பாப்பீங்க, ஹதீஸ் நூல்களை போட்டிருப்பாங்க, நீங்க இவ்வளவு தான் சொன்னீங்க, இதுக்கு மேல வேற எல்லாம் இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்டக்கூடாது. அதனால இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, சாலிஹ் நபி என்ன பண்ணாங்களா, அந்த அபூ ரிகால்ங்கிறவரை ஜக்காத் வசூல் பண்றதுக்கு அனுப்புனாங்களாம்.
பல பகுதிகளுக்கு அனுப்பி வச்சாங்களாம். அப்படி வைக்கும் பொழுது அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, இங்க இந்த மக்காவுடைய பகுதிகளில் ஜக்காத்தை வசூலிக்க வந்திருக்கிறார். வந்த இடத்துல அந்த ஆள் ஜக்காத்தை கொடுக்கிறவர் நினைஞ்சிருக்காரு, இந்த அவருக்கு ஆட்டை எடுத்துட்டு போப்பான உடனே அவர் நல்ல ஒரு ஆடு தான் எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. நல்ல தரமான அதிகமா பால் கறக்கக்கூடிய ஆடு தான் ஜக்காத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த அபூர்கால் சொன்னாராம். உடனே அந்த ஆள் சொல்றாரு, இல்லப்பா வேண்டாம் 2 ஆடு வேணாலும் எடுத்துக்க, இது முக்கியமா நான் செல்லமா வளர்க்குறேன், அந்த மாதிரி ஆட்டை நீ கேட்காத, வேண்டாம் 2 வேண்டாம் எடுத்துக்க முடியாது, 3 வேண்டாம் எடுத்துக்க முடியாது, 4 வேண்டாம் எடுத்துக்க முடியாது, அதான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு புரியாதம் பிடிச்சாரு. அதோட கோபத்தில் அந்த ஆள் இவர் கொண்டு விட்டார். யாரு அந்த ஜக்காத்து யார்கிட்ட வசூலிக்க போனாங்களோ அவர் என்ன பண்ணிட்டாரு, இவ்வளவு புரியாதம் பிடிக்கிறான்னு அந்த கொண்டு விட்டாரு. கொண்டு விட்ட உடனே நேர அவர் சாலி நபிட்ட போயிட்டாரு. கொண்டு விட்டு நேர சாலி நபிட்ட போய் இந்த மாதிரி நான் தான் வந்து புரியாதம் பிடிச்சா ஒரு ஆட்டை கொடுத்து வாங்கிட்டு போகாம நான் செல்லமா வளர்க்குற ஆட்டை திருப்பி திருப்பி கேட்டா அதனால நான் கொண்டு விட்டேன் அப்படின்னு சாலி நபி என்ன பண்ணாங்க, எல்லாம் அந்த அபூர்வ நாசமாக்குன்னு சொல்லி துவா செஞ்சாங்க. அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அறிவிப்பாளர்களை பொறுத்தவரைக்கும் கரெக்டா இருக்குது. இப்னு ஹுசைமாவுலையும் ஹாக்கிமுலையும் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறேன்னு, சாலிஹ் நபி அவர்கள் ராஜ்யம்லாம் நடத்திக்கிட்டு இருக்கல. அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி சாலிஹ் நபி என்ன கவர்மெண்ட் நடத்தினாங்க, ஜக்காத் வசூலிக்கிற அளவுக்கு மக்கா வரைக்கும் அவங்களுடைய ஆட்சியை பரவி இருந்துச்சு. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து அந்த சம்பவங்கள் அவங்க இருந்த நிலையில இருந்து அப்படி வாய்ப்பு கிடையாது. இங்க இருந்து வந்து ஜக்காத் வசூலிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமா ஒரு ஹிஜ்ரிங்கிற பகுதியில இருந்து வரணும். அவ்வளவு பெரிய தொலைவுல வந்து ஆட்சி நடத்துற அளவுக்கோ ஜக்காத் வசூலிக்கிற அளவுக்குலாம் இல்ல. இன்னும் சொல்ல போனா அவர் அனுப்பப்பட்டது சமூக கூட்டத்துக்கு மட்டும் நல்லா சொல்லிட்டான். சாலிஹ் நபி அனுப்பப்பட்டது யாருக்கு தான், சமூக சமுதாயத்திற்கு தான். மக்கா பகுதிகளில் எல்லாம் சமூக சமுதாயம் வாழல, அவங்களுக்கு அனுப்பியிருக்க முடியாது. மக்கா பகுதிகளில் எல்லாம் வேற வேற சமுதாயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சமூதி என்ற இலா சமூத அகாகும் சாலிஹா, சமூக சமுதாயத்திற்கு தான் சாலிஹ் அனுப்பணும்னா அவங்களுக்கு தான் ஒரு சட்டம் போடணும். வேற ஒரு சமுதாயத்துக்கு சட்டம் போடுவதோ உத்தரவு போடுவதோ வசூலிப்பதோ ஜக்காத்து கலெக்ட் பண்றதோ ஒண்ணுமே முடியாது, அது வேற ஒருத்தர் இருப்பார். அதனால இந்த செய்தி கருத்து அடிப்படையில் தவறு என்று சொல்லி பல அறிஞர்கள் வந்து இதை வந்து குறை கூறி இருக்கிறார்கள். இதையும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கிறோம். சாலிஹ் நபியுடைய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதை தவிர வேற என்ன சொன்னாலும் அவங்க சாலிஹ் நபியுடைய மனைவி பேரு அப்படி இப்படி பல கிசாக்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒண்ணுமே ஆதாரம் கிடையாது என்று வழங்கிக் கொள்ளணும். அடுத்து நம்ம முக்கியமான ஒரு இறை தூதருடைய வரலாறுக்குள்ள போறோம். யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய, நம்ம முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைந்த ஒரு தூதர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது இப்ராஹிம் நபி தான். மற்ற நபிமார்களுடைய வரலாறு தான் தெரிஞ்சுக்கிறோமே தவிர அவங்க கொண்டு வந்த வழிமுறைகள் யாரும் நமக்கு மார்க்கமாக்கப்படல, பின்பற்றல. நம்ம செய்கிற பல காரியங்கள் யார் வழியாக வந்ததுன்னு சொன்னா இப்ராஹிம் நபி கொண்டு வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுப்பிக்க வந்திருக்கிறாங்க. அதனால நமக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு உள்ளவர்கள் யாருன்னு கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுல ஒரு பெரிய அதிசயமான ஒரு நிலைமை என்னன்னு கேட்டா 3 மதத்துக்காரங்களும் மதிக்கிற ஒரே ஆள் அவர் தான். வேற ஒரு ஆட்களை வந்து மாத்தி மாத்தி வித்தியாசப்படுத்திடுவாங்க. யூதர்களும் மதிப்பாங்க இப்ராஹிம் நபியை, ரொம்ப சிறப்பானவர் மதிப்பாங்க. கிறிஸ்தவர்களும் மதிப்பாங்க. அந்த அவங்களுடைய வேதங்கள்ல ஈசாவுக்கு அடுத்து கொஞ்சம் கண்ணியமா சொல்லப்படக்கூடிய அவர் தான். ஈசாவுக்கு அடுத்து கொஞ்சம் கரப்ட் இல்லாம ஒரு கெட்ட நடத்த இல்லாதவராக சித்தரிக்கப்படுற ஒரு ஆள் யாருன்னு கேட்டா இப்ராஹிம் நபி தான். இப்ராஹிம் நபியை பத்தி தான் கொஞ்சமாவது கண்ணியமாக நினைஞ்சிருக்கிறாங்க, அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படி 2 சமுதாயத்தினாலையும் ஆபிரகாம் என்று அதை வந்து மற்றவங்க சொல்லுவாங்க. ஆபிரகாம் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 3 சமுதாயத்தினால் மதிக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த நபி. இவர்களுடைய வரலாறு தான் மற்ற எல்லா வரலாறுகளையும் விட அதிக அளவில் கிடக்கிறது. அளவுல எடுத்துக்கொண்டோமே ஆனால் மற்றவர்கள் ஒரு பிரச்சாரம் தான் கிடைக்கும். மற்ற நபிமார்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரம் தான் கிடைக்கும். இவங்க வாழ்க்கையில் உள்ள சம்பந்தப்பட்ட பல விஷயம் நமக்கு மார்க்கமா இருக்கிறதுனால நிறைய செய்திகள் இவங்க வாழ்க்கையிலிருந்து கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னு கேட்டா அவங்க இறை தூதரா இல்லையாங்கிறது ஒரு ஆதாரம் ஒன்று சொல்லணுமா இல்லையா? இறை தூதர்தான் என்பதற்கு வந்து திருக்குர்ஆன்ல 19வது அத்தியாயம் 41வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஒதுக்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், இந்த வேதத்தில் இப்ராஹிம் நபியை பற்றி நினைவு கூறுவீர்களாக. இன்னஹு கான சித்தியக்கன் நபியா, அவர் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். அல்லாஹ் நபின்னு வார்த்தையை போட்டு விட்டான். அதனால சுத்தி வளர்ச்சிக்கிட்டுலாம் நபிக்கு ஆதாரம் காட்ட வேண்டியதில்லை. இப்ராஹிம் அவர்கள் நபி தான், ரசூல் தான், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிற வேண்டியது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பாரம்பரியம் தலைமுறை என்ன. ஒரு இப்ராஹிம் நபின்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாருன்னா அவருடைய பரம்பரை ஏதாவது தலைமுறை என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பட்டியல் போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னு கேட்டா இப்ராஹிமுடைய தகப்பனாருங்கிறவர் வந்து தாரிக்ங்கிறவர் அவருடைய தகப்பனாரு, அவருடைய தகப்பனார் நாகூர், நாகூர்ன்ற தகப்பனாராம். அவருடைய தகப்பனார் சாரூர்,
அவருடைய தகப்பனார் ராவு, அவருடைய தகப்பனார் ஃபாலிகு, அவருடைய தகப்பனார் ஆபிரு, அவருடைய தகப்பனார் சாலிஹு, அவருடைய தகப்பனார் அர்ஃபஹஸ்து, அவருடைய தகப்பனார் சாமு, அவருடைய தகப்பனார் நூஹு. நூஹு வரைக்கும் போறாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. இப்படி போய் எங்க வரைக்கும் போகுது? நூஹு நபியில இருந்து ஒரு 9-10 பேரை சொல்றாங்க. நான் கேட்கிறேன், உங்க முப்பாட்டனார் பேர் என்னங்க உங்களுக்கு தெரியுமா? உங்க தகப்பனார் உங்களுக்கு தெரியும். உங்க தகப்பனாருடைய தகப்பனார் பேர் வேண்டால் அது கொஞ்சம் பேருக்கு தெரியும். அவருடைய தகப்பனார் பேரை கேட்டா ஒரு 95% பேருக்கு தெரியாது. அவருடைய தகப்பனார் பேட்டா ஒத்துக்கும் தெரியாது. உங்களை யாருக்குமே உங்களுடைய 4வது தகப்பனார் யாருன்னு கேட்ட சொல்ல தெரியாது. இது இந்த லட்சணத்தில் உட்கார்ந்துகிட்டு ஒரு ஆதாரம் இல்லாம இப்ராஹிம் நபிக்கு தகப்பனார் பேரை சொல்லி, தகப்பனாருக்கு தகப்பனார் பேரை சொல்லி, அந்த தகப்பனாருக்கு தகப்பனார் பேரை சொல்லி, அந்த தகப்பனாருக்கு நூஹ் நபி வரைக்கும் போறாங்க. இதெல்லாம் கப்சா. இதெல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல, அல்லாஹ்வும் சொல்லல. இந்த சொல்லும் பொழுது குர்ஆனுக்கு எதிராக பொய் வேற. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் பேர் ஆசர்ங்கறான். ஆசர்னு குர்ஆன்ல வருது. குர்ஆன்ல என்ன வருதுன்னு கேட்டா, இது காலலி அபிஹி ஆசர, தன்னுடைய தந்தை ஆசரிடத்தில் இப்ராஹிம் நபி பேசினார்னு சொல்லி தகப்பனார் பேர் ஆசர்னு அல்லாஹ் சொல்றான். அதை கூட கவனிக்காம தகப்பனாருடைய பேர் தசாரிஹ்னு எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன அல்லாஹ் ஒரு அப்பன் பேரை சொல்லும்போது நீ என்ன மாத்துறத? எல்லாம் கற்பனை. குர்ஆன்ல இருக்கிறதுக்கு மாத்தமா வர்றேன்னு எவ்வளவு வேணும். எல்லா தஃசீர்களும் இதை ஒரு பெரிய முக்கியமான அவருடைய பாரம்பரியம் போட்டு எல்லா தஃசீர்களையும் தைரியமா எழுதி வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கூட இறையச்சம் இல்லாம அல்லாஹ் தகப்பனார் பேரை சொல்லட்டாலும் பரவாயில்லை. அந்த விஷயத்துல கற்பனை செஞ்ச குற்றமாச்சு ஒரு குற்றமாயிரும். அல்லாஹ் சொன்னது மாத்தமா செஞ்சா 2 குற்றமாவதுல. கற்பனை செஞ்ச ஒரு குற்றம், அல்லாஹ்வுக்கு எதிராக செஞ்ச கற்பனை 2வது குற்றமாயிரும். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க தகப்பனார் பேர் தெரியும், அவ்வளவுதான். ஆசர் என்பவருடைய மகன் அவரு. தகப்பனுக்கு மகனுக்கு நடந்த போராட்டங்கள்லாம் பின்னாடி வருகிறது. ஆசருடைய மகன், அதோடு நிறுத்திக்கணும். இது ஒண்ணாச்சா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி உங்களுக்கு தெரியும், கேட்டிருப்பீங்க, நபிகள் நாயகம் நேர்முக வர்ணனையில பார்த்திருப்பீங்க. அவங்களே ஒரு நிதானமான உயரமா இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப குள்ளமா இருக்க மாட்டாங்க. அவங்களே கொஞ்சம் நல்ல உயரமாக வாட்ட சாட்டமா இருக்கக்கூடியவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மேராஜ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நான் பார்த்தேன். அல்லாஹ் எனக்கு காட்டினா அவரை பார்த்தேன். எப்படி பார்த்தேன்னு சொன்னா, அவரை ரொம்ப, அதாவது அவர் தலையை எப்படி நிமிர்ந்து தான் பார்க்க வேண்டி இருந்துச்சு. அவ்வளவு உயரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயரமான ஆளு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரை பார்க்கும்போது எப்படி இருந்தார். மற்ற ஆளுகளுக்கு எல்லாம் சொல்லல. எல்லாரும் மூசா நபிக்கு எப்படி உயரம் சொல்லல, ஈசா நபிக்கு உயரமா இருந்தாங்கன்னு சொல்லல. இந்த பார்த்த ஆட்கள்லயே ரொம்ப உயரமான ஆள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிட்டாங்க 60 முழம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. மீதி இந்த 6 பேர் இருக்கு பாருங்க, 6 வானத்துல பார்த்தாங்கன்னு வருது. அதுல வரும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் உள்ளதுல உயரமா காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோம்னு சொன்னா இப்படி நிமிர்ந்து தான் பார்க்கணும். உங்களை என்னால் அவரை நிமிர்ந்து தான் பார்க்க முடிந்தது என்ற அளவுக்கு உயரமா இருந்தாரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரொம்ப உயரமான ஒருவராக இருந்தார் என்பது நமக்கு விளங்கிக் கொள்ளுது. அந்த உயரமா இருந்தது கூட அந்த காபாவும் இவ்வளவு உயர்த்து கட்டிருக்காருன்னு நம்ம நினைச்சு பார்த்தோம். காபா இருக்க ஒரு மனிதன் பள்ளியாது இந்த உயரம் தான் போதும் தானே. சரியான உயரமா கட்டிருக்குது, ஆளு சரியான உயரம். அதனால இந்த காபாவுடைய அளவெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அழகா பொருந்தி வருது. அவ்வளவு உயரமா இருந்தா அந்த காலத்துல இதெல்லாம் சாரம்லாம் கட்ட முடியாது, ஏனிலாம் கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் போட்டு கட்டிக்கலாம் கஷ்டம். அது ஆளே நல்ல உயரமா இருக்க போய் தான் அவர் உயரத்துக்கு தகுந்த மாதிரி நினைஞ்சிருக்காரு, அதை கட்டிருக்காருங்கிற விளங்கிக்கணும். நல்ல உயரமா இருந்திருக்காங்க. எட்டி தான் பார்க்கணும். எட்டி பார்க்கும் அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயரமாக இருந்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுல இருந்து இவங்க சொல்ற கணக்கு 5000 வருஷம்லாம் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி பார்த்தா 5000 வருஷம் இருக்க வாய்ப்பில்லை. அதை இவங்களா ஒரு குறிப்பிட்ட தலைமுறையை போட்டுக்கிட்டு 5000 வருஷத்துக்கு முந்தைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்ததா சொல்றாங்களே தவிர அந்த உயரம் அதிகமான உயரத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டுல வருது. 5000 வருஷத்துல உலகம் குறைஞ்சிருக்காது. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து 1500 வருஷம் என்ன குறைஞ்சு போச்சு? குறையவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு நமக்கு 1400 வருஷம் ஆகுதுன்னா அவங்க காலத்து உயரத்தோட நம்ம ஏதாவது குறைஞ்சிருக்குமா? ஒரு அரை இன்ச்சு ஆவரேஜா வேண்டாம் குறைஞ்சிருப்போமே தவிர ரொம்ப குறைஞ்சிடல. அப்ப எட்டி பார்க்கிற உயரமா இருந்தாருன்னா பல லட்சம் வருஷத்துக்கு முந்தி அவர் ஓடி போயிருக்கணும். அதை விளங்கிக்கணும். அவங்களுடைய வடிவம், முக அமைப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முக அமைப்பு எப்படி இருக்கும்னு நீங்க பார்க்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. அவரை நீங்க பார்க்க விரும்புறீங்களா? இப்ராஹிம் நபி எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறீங்களா? என்னைய பார்த்துங்க போதும், நான் தான் உங்களுக்கு ஒப்பா இருக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, எங்க பாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பவன் நான் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறதுனால அந்த உயரத்தில் அவர் கூட இருக்கலாம். சாயல்
உயரத்தில் அவர் கூடியிருந்தாலும் முகச்சாயல் இருக்குல்ல, முகச்சாயலை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முகச்சாயலும் என்னுடைய முகச்சாயலும் ஒண்ணு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுடைய உயரத்தை சொன்ன ஹதீஸ் புகாரியில 3354 உயரமா நான் பார்த்தேன்னு சொன்னாங்களே, அது சஹீஹுல் புகாரியில 3354வது ஹதீஸ். அவங்கள என்னுடைய தோற்றத்துல இருந்தாங்க. நீங்க இப்ராஹிம் பார்க்க நினைச்சால் ஃபந்துரு இலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழராகி என்னை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இது புகாரியில 3355 5913 ஆகிய ஹதீசுகள்லையும் அதே மாதிரி 3437 3394 ஆகிய ஹதீசுகள்லையும் அவங்களுடைய உயரம், அதாவது இது இவங்களுடைய உயரம் தானே, உயரம் சொல்லப்பட்டிருக்கிறது. தோற்றம் ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றம் என்னுடைய தோற்றத்துக்கு இருந்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவங்களுடைய தெரிந்து கொள்ள வேண்டிய, அவங்களை பத்தி கிடைக்கிற தகவல்கள் கிடைக்கிறதானே சொல்ல முடியும். அவங்களுடைய அம்மா பேர் தெரியல, வாப்பா பேர் தெரியுது நமக்கு, அவங்க அம்மா பேர் என்ன அது நமக்கு தெரியாது. இவங்க அம்மாவில இருந்து ஒரு 25 பேருக்கு எழுதி வச்சுக்கிறாங்க, நமக்கு அம்மா பேரே தெரியாது, சொல்லப்படல. அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல, சொல்லலன்னா கண்டுபிடிக்க இயலாது. எந்த ஒரு மனிதருடைய வரலாறு இருந்தாலும் சரி சொன்னாதான் அம்மா அத்தாவுடைய பெயர் தெரியுமே தவிர சொல்லப்படாவிட்டால் யாராலையும் சொல்ல முடியாது. குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல, கிடைச்ச தகவல் இவ்வளவுதான். அவருடைய உயரத்துக்கு தகவல் கிடைக்குது, அவருடைய அந்த தோற்றம் எப்படி இருக்கும் என்பதற்கு சில தகவல் கிடைக்கிறது. அதுக்கு அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வரலாறுக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய சில தனிப்பட்ட சிறப்புகள், அல்லாஹ் எவ்வளவு உயர்ந்த இடத்துல அவங்களை வச்சிருக்கிறான், அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அவருடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 2வது அத்தியாயம் 131வது வசனத்துல, உமை எர்கப மில்லத் இப்ராஹிம இல்லாமன் சபிய நப்ஸஹு, யார் தனக்குத்தானே மூடனாகி விட்டானோ அவனை தவிர இப்ராஹிமின் மார்க்கத்தை யார் புறக்கணிக்க முடியும்? மூடன் தான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும், அறிவுள்ள யாரும் புறக்கணிக்க முடியாது, எல்லாம் அறிவுபூர்வமான ஆளு. அது மாதிரி நடந்து கொண்டாரு. உலக திஸ்தபைனாஹு பித்துன்யா, இந்த உலகத்திலே நாம் அவரை தேர்ந்தெடுத்துட்டோம், உலகத்துல அவர்தான் டாப், உலகத்திலே சிறந்த ஒருத்தர் சொல்றதா இருந்தா திருக்குர்ஆனுடைய பார்வையில அவர்தான், அவரை தேர்ந்தெடுத்து விட்டோம். இன்னஹு ஃபில் ஆகிரத்தில் லமின ஸாலிஹீன், மறுமையிலேயும் நல்லோரில் ஒருவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் அவங்களை ரொம்ப உயர்வாக அவங்களை தூக்கி சொல்லுகிறான். அதே மாதிரி அவர்களை பாராட்டி சொல்லும் பொழுது ஒதுக்குர் இபாதனா இப்ராஹிம் வ இஸ்ஹாக் வ யாக்கூப், நமது அடியார்கள் இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்கூப் ஆகியோரை நினைவு கூறுங்கள். உலில் ஐதி வல் அப்சார், நல்ல கூரிய மதி படைத்தவர்களாகவும் உடல் வலிமை மிக்கவர்களாகவும் இருந்தாங்க. 3 பேர் நல்ல திடகாத்திரமான ஆளுக்கலாம். அந்த 3 நபர்களுமே ரொம்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருப்பாங்களாம், இஸ்ஹாக் நபி அப்படி இருப்பாங்க, யாக்கூப் நபி அப்படி இருப்பாங்க. ரொம்ப திடகாத்திரமான உடலமைப்பு பெற்றவர்களாகவும் கூரிய மதி புத்தி உள்ளவர்களாகவும் இருந்தார்கள், சார்பா சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி 3 பேரையும் சேர்த்து பாராட்டும் பொழுது நல்ல திடகாத்திரமான ஒரு உடல் கட்டு பெற்றவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இது எங்க இருக்குன்னு கேட்டா 38வது அத்தியாயத்தில் 45, 46 ஆகிய வசனங்களில் பார்க்கலாம். அது இது போக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தார் மனைவிட்ட வானவர்கள் நற்செய்தி சொல்றாங்க. குழந்தை பிறக்க போது வயசான காலத்துல குழந்தை பிறக்கிற நற்செய்தி பின்னாடி இந்த வரலாறு வரும். அப்ப அந்த அம்மா கேட்கும், நானே கிழவியா இருக்கேன், எனக்கு பிள்ளை பிறக்குமா, என்ன ஆச்சரியமான செய்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் கிழவனா இருக்கேன், நான் கிழவியா இருக்கேன், இந்த ஆளு இவரும் கிழவரா இருக்காரு, பாலி சீகா, இந்த என் கணவர் சரியான கிழவரா இருக்காரு, எனக்கு பிள்ளை பிறக்க போதா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப வானவர்கள் அந்த அம்மாவனுக்கு சொல்றாங்க, தாஜபீனமின் அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளையில் நீ ஆச்சரியப்படுகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு, ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத், அஹ்ல பைத்களே இப்ராஹிமின் குடும்பத்தாரே, உங்க குடும்பத்தார் மீதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் இருக்கிறது. இன்னஹு ஹமீதுன் மஜீத், அவன் புகழுக்குரியவன், அவன் மதிப்பு மிக்கவன் என்று அவங்கள பாராட்டினாங்க இல்லையா. இதை வச்சுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள துஆ செய்ய சொன்னாங்க. ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு அலைக்கும், உங்கள் மீது ரஹ்மத்து பரக்கத்து இருக்கிறது. இதே ஹமீது மஜீத் தான் வரும். அதுல எதுல நம்ம ஓதுற ஸலவாத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத், அதே இந்த வார்த்தையில இருந்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே தான் அருள் புரிந்ததாக ரஹ்மத்து பரக்கத்தெல்லாம் அந்த குடும்பத்தாருக்கு இருக்குன்னு சொல்றானே, அந்த மாதிரி எனக்கும் கிடைக்கட்டும், எனக்கா நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 1173வது வசனத்தின் அடிப்படையில தான் தனக்காக வேண்டி துஆ செய்யும் பொழுது, தொழுகையில செய்யும் பொழுது யாருக்கு செஞ்ச மாதிரி கேட்க சொல்றாங்க, இப்ராஹிம் நபிக்கு அருள் செஞ்ச மாதிரி முகமதுக்கு அருள் செய்யுன்னு கேளுங்க.
இப்ராஹிம் குடும்பத்தாருக்கு அருள் செஞ்ச மாதிரி முகமதுடைய குடும்பத்தாருக்கு அருள் செய்யுமாறு கேளுங்க. அவ்வளவு அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், அருளும் பாக்கியமும் அள்ளி கொட்டிருக்கிறான் அவங்களுக்கு, அந்த மாதிரி செய்யுங்க என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஸலாத்து சொல்ல சொல்லியிருக்கிறாங்களே, அதுல இருந்து நம்ம அவங்களுடைய சிறப்பான தகுதியை விளங்கிக் கொள்ளலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து யா ஹைரல் பரியா அப்படின்னு கூப்பிடுறாரு. உலக மக்களில் எல்லாம் சிறந்தவரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து உலக மக்களில் எல்லாம் சிறந்தவரே அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஸாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சொல்லாது, அது இப்ராஹிம் நபி தான். அது உலக மக்களில் எல்லாம் சிறந்தவர்னு சொல்றாங்க. யாரை சொல்லணும்? இப்ராஹிம் நபி தான் சொல்லணுமே தவிர, ஏன்னா அவரை தான் நான் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் வழியில போண்டு எனக்கு அல்லாஹ் கட்டளை இடுறான், அவருக்கு செஞ்சார்கள் நான் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு மேல நீ தூக்க பாக்குறியா நீ அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன சொல்றாங்க, யா ஹைரல் பரியாண்ட உடனே மக்களில் எல்லாம் தலை சிறந்தவரே, உலக மாந்தருக்கெல்லாம் நீங்க தான் ஃபர்ஸ்ட்ங்கறார். அவரு இல்ல, ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் தான், தாக்க இப்ராஹிம், நானே இல்லன்ட்டாங்க. அவங்க உலக நபியா இருக்கலாம், வேறு சில தகுதிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். டோட்டல்ல யாரு மேலன்னு பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயினால பார்த்தாலும் சரி, குர்ஆன்ல இருந்து பார்த்தாலும் சரி, இப்ராஹிம் நபி தான். அதுக்கு மேல ஒண்ணும் வைக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய அந்தஸ்து அவருக்கு. எப்படிங்க கலீல் ஆக்கிட்டாங்க அல்லாஹ்? யாருங்க கலீல் ஆக்குனா? அல்லாஹ் வந்து அவரை கலீலுங்கிறான். கலீல்னா என்ன? ஃப்ரெண்ட், நண்பன். கடவுளுக்கு மனுஷன் நண்பன் ஆக முடியுமா? குர்ஆன்ல எவ்வளவு பேர் அல்லாஹ் சிலாயிச்சு சொல்றான். யாரையாச்சும் நண்பன் இருக்கானா? ஒருவரையும் நண்பன் சொல்லல. இத்தகதல்லாஹ் இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை தான் அல்லாஹ் கலீலாக ஃப்ரெண்ட் ஆக்கிட்டான். மனித குலத்துல பிறந்த ஒருத்தரை அல்லாஹ் தனக்கு நண்பராக்கி கொண்டதாக சொல்வதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா யாருதான்? இப்ராஹிம் நபி தான் அப்படிங்கறத பாக்குறோம். இது முஸ்லீம்ல இந்த ஹதீஸ், அதாவது மனிதர்களிலே சிறந்தவர் என்று கேட்கும் பொழுது அது இப்ராஹிம் நபி தான் என்று சொன்னது சஹீஹ் முஸ்லீம்ல 4367வது ஹதீஸாக நீங்க பார்க்கலாம். முஸ்லீம் மாத்திரம் இல்லாம அபுதாவுத், நஸீ, இன்னும் பல நூல்கள் அது இருக்கிறது. ஒண்ணு போதுங்கிறதுக்காக அது இப்ராஹிம் நபியை கலீல் ஆக்கிட்டேங்கிறான. அது எங்க இருக்குன்னா சூரத்துல் இதுல 4வது அத்தியாயம் நிசா 125வது வசனம், 4வது அத்தியாயம் 125வது வசனத்துல இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் வந்து கலீலாக ஆக்கி கொண்டான், உற்ற நண்பராக ஆக்கி கொண்டான் அப்படின்னு சொல்லி திருக்குர்ஆன்ல சொல்லுது. கலீல்னா என்ன அதை விளங்கிக்கணும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இன்னி அதாவது கலீலுக்கு போது அர்த்தம் விளங்கிக்கணும். கலீல்னா நண்பர்னு வழக்கமா சொல்லிடுவாங்க, அப்படி அர்த்தம் கிடையாது. கலீல்னு சொன்னா ஒரே நண்பர் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆள் மேல நம்ம வச்சோம்னா அவர் தான் கலீல் தேர்ந்தெடுத்த பிறகு எல்லா நட்பையும் முடிச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் குல்லத்துன்னு சொல்றது. நட்பு, அந்த நட்பு தாண்டின வார்த்தை இது. இதுக்கு தமிழ்ல என்ன சொல்லிருக்குன்னு நமக்கு தெரியல. கலீல் என்ற அந்த அரபு சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, கலீல்னு எனக்கு இவர் கலீல்னு சொன்னா மத்த யாருமே இல்ல, மத்த எல்லா நட்பையும் இவர் தான் எல்லாமே. அப்படி இரண்டரை கலந்து விட்ட நட்பு இருக்கு பாருங்க, அதுதான் கலீல்னு சொல்லணும். அதான் அதுக்கு அர்த்தம் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா ஒரு பொன்மொழியில சொல்றாங்க. அவங்க தன்னை கலீல்ங்கறாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இன்னி அபரவு இலல்லாஹி ஐயக்கூன லீ மின்கும் கலீலும், உங்கள ஒரு ஆளை வந்து நான் கலீலாக்கி கொள்வதை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். உங்கள ஒரு ஆளை நான் கலீல், சாதாரண நட்பு இருக்கலாம், கலீல் என்ற உயிர் நண்பன் வச்சுக்கிறீங்களேன். அப்படி நம்ம தமிழ்ல வார்த்தை கிடைக்காதனால எப்படி போட்டுக்கிறோம், உயிர் நண்பன். உங்களில் உயிர் நண்பராக ஒருவரை எடுத்துக் கொள்வதை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன். ஏன் விலகிக் கொள்கிறேன் என்றால், அல்லாஹ் என்னை உயிர் நண்பன் என்று தேர்ந்தெடுத்து விட்டான், இப்ராஹிமை தேர்ந்தெடுத்தது போலவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ராஹிமை கலீலாக தேர்ந்தெடுத்தது போலவே என்னையும் அல்லாஹ் வந்து கலீல் ஆக்கிட்டான். அல்லாஹ் கலீல் ஆக்கின பிறகு நான் இன்னொரு ஆள் ஆக்க முடியாது, ஒரு ஆள் தான் இருக்க முடியும். அல்லாஹ் எப்ப என்னை கலீல் ஆக்கிட்டானோ ஒரு ஆள் தான் இருக்க முடியும். அதனாலதான் அபூபக்கர் கூட நான் கலீல் ஆக்கவில்லைங்கிறாங்க. அவர் நண்பர் தான், உயிர் நண்பர் ஆக்க மாட்டான். உயிர் நண்பன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இத்தகதனி இன்னல்லாஹ தஆலா கதித்தகதனி கலீலா, அல்லாஹ் என்னை கலீலாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். கமத்தகத இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை உற்ற நண்பராக ஆக்கியது போல என்னையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். உலவு குந்து முத்தகிதம் மின் உம்மத்தி கலீலன், என் சமுதாயத்தில் யாரையாவது நான் கலீலாக ஆக்கிக் கொள்வதாக இருந்தால் லத்தகல்து அபூபக்கரின் கலீலா, அபூபக்கரை கலீல் ஆக்கியிருப்பேன். ஆக்க முடியாது. அல்லாஹ் நட்பாக்கிட்ட பிறகு, அல்லாஹ் கலீல் ஆக்கின பிறகு வேற ஆளை மறந்துடணும் என்ற காரணத்திற்காக சாதாரண நண்பர் அவர் வச்சுக்கிறமே தவிர உற்று நண்பருங்கிற நிலையில என்னை ஆக்கிட்டான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த வகையில் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு ரெண்டாவது வருவோம். கலீலுக்கு அர்த்தம், கலீல்னா அவ்வளவு நெருக்கமான நட்பு. இந்த நட்பு வந்து அல்லாஹ் வைத்தது. அல்லாஹ் வந்து யாரை கலீலாக்குன்னு சொல்லுவதுன்னு பார்த்தா குர்ஆன்ல சொல்வது இப்ராஹிம் நபியை சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்குனது வந்து அடுத்து வேதம் வந்து அதுல சொல்லப்படும், வேதம் வராத. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க,
என்னை இறைவன் கலீலாக்கி கொண்டான் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இது சஹீஹுல் புகாரியில 800 முதல் வால்யூம்ல பார்க்கலாம். 827வது ஹதீஸ் முதல் வால்யூம்லயே இந்த சம்பவத்தை பார்க்கலாம். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய கிரேட். அல்லாஹ் கலீல் நண்பராக ஆக்குவது என்பது இதுக்கு மிஞ்சின ஒரு கிரேடே கிடையாது. அடுத்தவருடைய சிறப்புகள்ல உள்ளது என்னன்னு கேட்டா, நமக்கு அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல என்ன சொல்றான்னு கேட்டா, குல் சதகல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் உண்மை சொல்லிவிட்டான். ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, உறுதியாக நீங்கள் பின்பற்றுங்கள். நேர்வழியில் நின்று இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். இப்ராஹிம் நபியை பின்பற்றுமாறு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுறான். கட்டளையிட்டு ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்றான், மக்கள்கிட்ட போய் சொல்லி விடுங்கள் இப்ராஹிம் நபி மார்க்கத்தை நீங்க எல்லாம் பின்பற்றணும். 395 இதை பார்க்கலாம். அதே மாதிரி 4:125 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினுன், நன்மை செய்தவராக தன்னுடைய கவனத்தை தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வுக்காக பணிய செய்து விட்டாரே, அவரை விட நல்லவர் யார் இருக்க முடியும். ஒத்தபா மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுகிறாரே அவரை விட சிறந்தவர் யார் இருக்க முடியும். அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்ற நம்ம இஸ்லாமே இப்ராஹிமுடைய மார்க்கம் தான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்க இதுவே மில்லத்த முகமது கிடையாது, இது மில்லத்த இப்ராஹிம். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் தான் இதே தவிர இது முகமதுடைய மார்க்கம் கிடையாது. அல்லாஹ் சொல்றதுல அப்படிதான் விளங்குது. இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவனை தவிர அப்ப மிகச் சிறந்தவன் யார் இருக்க முடியும் என்று 4:125 வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான். அதுக்கு அடுத்து 16:123 அல்லாஹ் சொல்றான், சும்மா ஊஹைனா இலைக்க, பின்னர் முகமதே உனக்கு நாம் தூது செய்து அறிவித்திருக்கிறோம், அனித்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று உனக்கும் நம்ம கட்டளை இட்டிருக்கிறோம். உங்க ஞாபகத்தில் வச்சுக்க, உனக்கு நான் போட்ட கட்டளை என்ன, இப்ராஹிம் மார்க்கத்தை நீ பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே இப்ராஹிம் நபி மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று கட்டளையிட்டது 16வது அத்தியாயத்தில் 123வது வசனத்தில் பார்க்கலாம். அப்ப உங்களுடைய சிறப்பு கிரேடு எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்கன்னு விளங்குது. அது மாத்திரம் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல எல்லா மனிதர்களும் நிர்வாணமா எழுப்பப்படுவார்கள். அந்த ஒரு நாள்ல, அந்த ஒரு நாள் விசாரிக்கப்படுவாங்க இல்லையா, யாரும் எந்த ஆடையும் அணிந்திருக்க மாட்டார்கள். எப்படி பிறந்தார்களோ அப்படி குர்ஆன்ல எப்படி இருக்கமா பதாக்கும் தஊதுன், எப்படி நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தீர்களோ அப்படித்தான் நாங்க திரும்பி வருவீங்க. பிறகு சட்டை வெட்டிட்டு சட்டை பெண்ணெல்லாம் போட்டுட்டா பிறந்தோம் இல்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன செய்வீங்க, பிறந்த மாதிரியே வருவீர்கள்ங்கிறது அல்லாஹ் இலக்கியமாக சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான வார்த்தைகளால் சொல்றாங்க, எல்லாருமே நிர்வாணமாகத்தான் எழுப்பப்படுவார். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாருமே அன்றைய தினத்தில் நிர்வாணமாகத்தான் எழுப்பப்படுவார்கள். அப்ப ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அது எப்படி ஆணு மண்ணு கலந்திருக்குமோ, நிர்வாணம் ரொம்ப வெக்கமா இருக்குமே, அது எப்படி அது சரியா வருமான்னு சொல்லி ஆயிஷா நாயகி விளக்கம் கேட்கும் போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ வேறயா, அங்க நிலைமை வேற மாதிரி இருக்கு, நீ என்ன பேசுற, அங்க நான் பொழப்பனான்னு பயந்துகிட்டு நடுங்கிக்கிட்ட நேரத்துல இந்த மாதிரி ஆகுமா ஒருத்தருக்கு வரும், நீ என்ன பேசுறங்க ஆயிஷா நாயகிட்ட, உள்ளமுறை அசத்தலாத அழிக்க நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் கடுமை, அதெல்லாம் தாண்டி போச்சுமா, அப்படிலாம் ஆணு பெண்ணெல்லாம் பார்க்க இயலாது. அந்த குதிச்சு மூளை கொதிச்சுக்கிட்டு இருக்கல என்னாவும் ஒரு தண்ணி கிடைக்குமா, அல்லாஹ் லேசா கேட்பானா கஷ்டமா கேட்பானா, தப்பிப்புமா. பரிச்சை ஹாலில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல உட்காந்துட்டு பொண்ணு பூ வச்சிருக்கா சட்டை அதே பார்த்துட்டுமா ஒருத்தன், பரிச்சை ஹாலில் உட்கார்ந்துட்டு இருக்கல என்ன ஆகுமா பாஸ் ஆகுமா அப்படின்னு தான் பாப்பான். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உள்ளமுறை அசத்தலாத அழிக்க, அதுக்கு மேல மிஞ்சி போயிருக்காரு, நீ வேற நிர்வாணமா அது ஒண்ணும் தெரியாது யாருக்குன்னு அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சொர்க்கத்துக்கு அனுப்பும் போது தானே ட்ரெஸ் போடுவாங்க, விசாரணை எல்லாம் முடிந்து போ சொர்க்கத்துக்கு போகும்போது ட்ரெஸ், முதல் ட்ரெஸ் யாருக்குன்னா இப்ராஹிம் நபிக்கு தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ்வளவு யுக்ஸா, அப்ப எப்படி கிரேட் எல்லாம் கொடுக்குறான்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலிலே ஆடை அனுபவிக்கப்படக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு முதல் மரியாதை. இந்த அவ்வளவு சமுதாயத்திலையும் கூப்பிட்டு இந்த முத ட்ரெஸ் போட்டுக்கன்னா அவர் தான் போறான்னு அர்த்தம். முதல்ல ஆடை அனுபவிக்கப்படக்கூடியவர் யார் என்று கேட்டால் இப்ராஹிம் நபி அவர்கள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியில 3447, 4625, 3349, 4740, 6526 ஆகிய இடங்கள்ல புகாரியிலும் இன்னும் ஏராளமான நூல்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுமையில் முதல் மரியாதை இப்ராஹிம் நபிக்கு தான், முதல் ஆடை வழங்கப்படுவது இப்ராஹிம் நபிக்கு தான் என்று சொன்னால் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து, எவ்வளவு பெரிய கிரேட் எல்லாம் கொடுத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய மரியாதை. நட்பு நண்பர் அர்த்தம், நண்பரை தேர்ந்தெடுத்துட்டான்ல, நண்பரா முதல் நண்பர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீலா இருந்தா கூட முதல் கலீல் அவர் தான், அதுக்கு இரண்டாவது கலீல் தான் இவங்க. அதனால ஃபர்ஸ்ட் இது யாருக்கு கொடுக்குறான்னு கேட்டா இப்ராஹிம் நபிக்கு தான் என்பதை இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியிலிருந்து தெரிந்து கொள்கிறோம்.
இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு சம்பந்தப்பட்ட செய்திகள். இதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை. இப்ராஹிம் நபி ஒருத்தர் இருந்தாரு, அது விளங்கிருச்சு. அவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை நம்ம சொன்ன நபிமார்கள் வரலாறுகள்ல எந்த நபியுடைய குடும்ப உறுப்பினர்கள் பட்டியல் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும்தான் ஹவ்வா ஹதீஸ்ல கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்க புள்ள குட்டிகள் விஷயம் கிடைக்கல. அவங்க புள்ள குட்டி யாருன்னு நமக்கு தெரியலையே. ஆதம் ஹவ்வா 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னு தெரியாது, ஒரு பேர் தெரியல. ஆல்ரெடி நம்ம சொல்லி இருக்கிறோம். இத்ரீஸ் நபின்னு சொல்றோம், அது மட்டும்தான் தெரியுது. அவர் பொண்டாட்டி யாரு தெரியல, வாப்பா யாரு தெரியல, எத்தனை பிள்ளைங்க அது தெரியல. அவர் வாரம் அப்படி போச்சு. அதுக்கப்புறம் நூஹ் நபி எடுத்தோம். நூஹ்ங்கிற நபி பேர் தான் தெரியுது. அவருடைய பிள்ளைங்க சரியில்லைன்னு தெரியுது, ஒரு பிள்ளை ஒரு மனைவி சரியில்லைன்னு தெரியுது, சிலவங்க நல்லவங்க இருந்தாங்கன்னு தெரியுது. அவங்க யாரு அது தெரியல, பேர் என்ன விவரம் அது நமக்கு தெரியல. அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா ஹூத் நபி. அவங்க ஹூத் நபி தான் நமக்கு தெரியுது, முன்னாடி பிள்ளை ஒருவங்க கிடைக்கல. அடுத்து சாலிஹ் நபி. சாலிஹ் நபி தான். அவர் செஞ்ச பிரச்சாரம், அவருடைய தியாகம், அதைத்தான் சொல்றானே தவிர அல்ல அவருடைய முன்னாடி யாரு பிள்ளையார் அந்த விவரம் கிடைக்கல. இப்ராஹிம் நபியை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவியரும் அவருடைய மக்களை பற்றியும் ஹதீசுகள்ல நிறைய, குர்ஆன்ல கிடையாது, ஹதீசுகள்ல நிறைய விவரங்கள் நமக்கு கிடைக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியுடைய பேர் சாரான்னு நம்ம வழக்கமா சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஆதாரம் இருக்குது. அது ஒண்ணு கதை கிடையாது, வழக்கமா மக்கள் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. இப்ராஹிம் நபியுடைய மனைவி ஒரு மனைவி பேர் என்னது, சாராங்கிறது அவங்களுடைய மனைவி. அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் வேணும்னு சொன்னா நிறைய ஹதீசுகள்ல வருகிறது. இப்ராஹிம் நபியுடைய மனைவி சாரா தாண்டு. உதாரணமா நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால் 2217வது ஹதீஸ் புகாரியில, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிற ஊர்ல பிரச்சாரம் பண்ணிவிட்டு அது வெறுத்து போய் இனிமே சரிப்பட்டு வரமாட்டாங்க என்று தெரிந்த பிறகு இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. ஊர் பேர்லாம் வரல. அந்த ஹதீஸ்ல 2217 புகாரில் என்ன வருதுன்னு கேட்டா, இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரத்தை நான் பிந்தி சொல்ல போறேன், அப்புறம் ரொம்ப துன்புறுத்துறாங்க, நெருப்பு குண்டத்தை வளர்க்குறாங்க, தூக்கி போடுறாங்க, அதுல நல்லா காப்பாத்திடுறான், இனிமேல் ஊர்ல இருந்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவர் ஊரை மாத்துவோம், வேற ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் பண்ணி போறார். ஹிஜ்ரத்னா என்ன, மனைவி மக்கள் கூட்டிட்டு போறது ஹிஜ்ரத். ஆனா கூட்டிட்டு போறது மனைவி மக்கள்னா மக்களை போய் பிறக்கல, இந்த மனைவி மட்டும் தான் இருக்கிறாங்க, ஒரு மனைவி தான் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா அவங்க தான் சாராவை அழைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்க போனாங்க. எங்க போனாங்க, ஒரு ஊருக்கு போனாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாராவை அழைத்து கொண்டு என்ன செஞ்சாங்க, போனாங்க. ஒரு மன்னர் அங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு, அந்த ஊருக்கு போனாங்க. போன உடனே அந்த மன்னத்தை போய் சொல்றாங்க, இப்ராஹிம் ஒரு அழகான பெண்ணோட வந்திருக்கிறாரு. அவங்க ஒரு மாதிரியான ஆள் போல இருக்கு, சபலம் உள்ள ஆள் போல இருக்கு. அவங்க கிட்ட போய் என்ன செய்யறாங்க, ஒரு ஆள் வந்திருக்கிறாரு வெளியூர்ல இருந்து, ஒரு அழகான பெண்ணோட வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்க போய் மெசேஜ் அவனுக்கு கொடுத்துட்டாங்க. உடனே என்ன செய்யறாங்கன்னா அவன் கூப்பிட விடுறான், அந்த 2 பேரும் கூட்டிட்டு வாங்க. இன்னொரு ஊருக்கு தானே போயிருக்காங்க, அகதியா தானே போறாங்க. அழைத்து வர சொன்ன உடனே இது யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது என் சகோதரின்றார். அவர் என் சகோதரி அப்படின்னு சொல்லி போடுறாரு. உன்னோட யாரோ ஒரு பெண்ணை கூட்டு வந்திருக்கிறாங்க, அது யாரு? அப்ப மனைவிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி கேட்டான். ஏன்னு கேட்டா, இவன் இந்த உலகத்திலேயே முஸ்லீம்னு சொன்னா அல்லாஹ் நம்ம கிட்ட நம்ம 2 பேரும் தான் இருக்கிறோம் அவர் சொல்றாரு. அப்ப அந்த ஊர்ல ஒருவரும் ஏத்துக்கலன்னு விளங்குது. இப்ராஹிம் நபி ஏற்கனவே பிரச்சாரம் செய்த ஊர்ல ஒரு ஆள் கூட ஏத்துக்கிறாம கணவன் மனைவி மட்டும்தான் திரும்பி வர்றாங்க இன்னொரு ஊருக்கு. அவ்வளவு பிரச்சனை ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்கன்னு ஹதீஸ்ல வருது. ஹிஜ்ரத் எப்ப பண்ணுவாங்க, பிரச்சாரம் பண்ணி அது எடுபடாம போய் வாழ முடியாத நிலையில வர்றதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். சும்மா சுற்றுலா போகலவங்க ஹிஜ்ரத் பண்ணி போகும் பொழுது நல்லவர்களை எல்லாம் வெளியேற்றி தானே போகணும், ஒருவருமே இல்ல. அப்ப சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வல்லாஹி இன் அலல் அர்லி மூமினுன் கைரி வகைரு, என்னை உன்னையும் தவிர ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்னைக்கு உலகத்துல இல்ல. மனைவிட்ட சொல்றாங்க, நான் ஒருத்தர் இருக்கிறேன், நீ ஒருத்தி தான் இருக்கிற. அப்ப 2 பேர் தான் நம்ம இருக்கிறோம். எல்லா மூமினும் சகோதரன் தானே, மூமின்டா சகோதரன் தானே. அந்த அடிப்படையில் நான் உன்னை சகோதரன் சொல்லி இருக்கிறேன், நீ அதே மாதிரி வச்சுக்க. ஏன்னு கேட்டா இவனால் ஏதாவது இடைஞ்சல் வந்துடக்கூடாது நமக்கு அப்படின்னு சொல்லி சகோதரின்றாங்க. ஏன்னா கணவர்னு சொன்னா என்ன செய்வான்னு கேட்டா காலி பண்ணிட்டு அனுபவிக்க பார்ப்பான். கணவர்னு சொல்லும் பொழுது அவனை காலி பண்ண முதல்ல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வரும். சகோதரின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு வராது, ஆபத்து வராது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சொல்லிட்டு அவங்க சொல்லிவிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை இழுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றான். அவங்க போகும்போது என்ன செய்யறாங்க, நீ இறைவன் துவாசி ஒரு கேடு வராது, இறை தூதரா இருக்கிறனால தைரியம் அனுப்பி வைக்கிறாங்க.
அல்லாஹ் வந்து காப்பாத்துறேன்னு சொல்லியிருப்பான். நீ போ தைரியமாயிரு, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணு, அவனால அவன் நெருங்க இயலாது. அது மாதிரி அவன் நெருங்க முயற்சி பண்ணும் பொழுது அவர்கள் அழுது பிரார்த்தனை செஞ்ச காரணத்தினால அவனால் தொட முடியல. திரும்பி திரும்பி முயற்சி பண்றான். அதுல வந்து ரொம்ப அவனுக்கு பல ஒரு ஹதீஸ்ல காலை எடுத்து வைக்க முடியல, கால் நகர மாட்டேங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. கையை நீட்ட முடியல என்றும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இது முஸ்லிம்ல கையை நீட்ட முடியல என்று இருக்குது. புகாரியில வரக்கூடிய அறிவிப்புல கால் எடுத்து வைக்க முடியவில்லை, அவ்வளவு கஷ்டப்படுறான். அப்புறம் பார்த்தா என்னமோ ஒரு இடஞ்சல் இது நம்ம தொடக்கூடாது போல இருக்கு, இன்னும் ஒரு மறைமுகமான சக்தி இருந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைத்தானை கொண்டு போங்கடான்றான். அப்படின்னு சொல்ல, சரி சைத்தானை இல்லடா கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆள்கிட்ட சொல்லி என்ன செய்யறான், அனுப்பி விட்டான். ஒன்னும் பண்ணல. அனுப்பி விடும்போது என்ன பண்றான்னு கேட்டா, அவங்கிட்ட இருந்த அந்த காலத்துல அடிமை பெண்கள் இருந்தாங்க. அடிமை பெண்களை வைத்துக் கொள்வது அந்த கால வழக்கமா இருந்துச்சு. அவன்கிட்ட இருந்த அடிமை பெண் தான் ஹாஜராங்கிறவங்க. இந்த ஹாஜரா என்ற அடிமை பெண்ணையும் கொடுத்து அவன் அனுப்பி வைக்கிறான். ஹாஜராவுடைய அவங்கள இன்னொரு மனைவிங்கிற இப்ராஹிம் நபிக்கு அவங்க வந்து ஏற்கனவே அடிமையா இருக்கிறவங்க. இந்த மன்னன்ட்ட வந்து அடிமையா இருக்கிறாங்க. அந்த அடிமையா இருந்த ஹாஜராவை என்ன செய்யறான், கூட இந்த கூட்டிட்டு போங்க, துணைக்கு கூட்டிட்டு போனி, உனக்கு துணைக்கு வேண்டாம் வச்சுக்கிட்டு போ, இனிமே இந்த சங்காத்தமே வேணான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். இதான் நடந்த இது எங்க இருக்குன்னு கேட்டா சஹீஹுல் புகாரியில 2217, 2635, சஹீஹ் முஸ்லிம்ல வந்து 4371, இன்னும் புகாரியில பாத்தீங்கன்னா 6950, நிறைய விரிவா இருக்கு இந்த சம்பவம். 6950, அதே மாதிரி 5084, 3358, அதே மாதிரி 3361, இவ்வளவு இடங்கள்லையும் இந்த மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல என்ன வரும்னா வந்து சில அறிவிப்புகள்ல என்ன வரும்னா ஹாஜர்னு ஆவண்ணா போட்டு வரும் அலிஃப். சில அறிவிப்புகள்ல ஹாஜர்னு வரும். அதான் ஹாஜராங்கிற மாதிரி இல்ல, ஹாஜரா கிடையாதானா. நம்ம சில நம்மளுக்கு என்ன பண்ணி விட்டாங்கன்னு கேட்டா ஹாஜரா அம்மான்னு நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க. ஹாஜர் அம்மான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எப்படி நம்ம பழக்கம் வச்சிருக்கிறோம், ஏன்னா பெண்பால்னா ஒரு அந்த இது வரணும். பாத்திமா ஆயிஷான்னு சொல்லுவோம், அந்த தேவை ஒண்ணு வந்தா தான் என்ன செய்யும், பெண்பாலை காட்டும்னு சொல்லுவாங்க. அது உங்க அரபு மொழிக்கு, அந்த மொழியில வந்து அது அந்த சட்டம்லாம் கிடையாது. அவங்க ஹாஜர் தான் அவங்க பேர், ஹாஜரா பேர் கிடையாது. ஆனா பெரும்பாலான ஆளுக்கு என்ன செய்யறாங்க, பேர் வச்சாலும் அந்த அம்மாவை நினைவுபடுத்தி கொண்டு பேர் இப்படி வைக்கிறாங்கன்னா ஹாஜரா அம்மாள் அந்த ஆவண போட்டு வைக்கிறாங்க. ஹாஜர் தான் நம்மளுடைய பேர் என்ன, ஹாஜர் அல்ல ஆஜர். ஹாஜர்னு ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, ஹாஜர் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஹாஜர்ங்கிற பெண்ணை கொடுத்தான், ஹாஜர்ங்கிற பெண்ணை கொடுத்தான் என்று வருகிறது. நீண்ட நெடுங்காலமா இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு சாராவுக்கு. அதனால இந்த அடிமை பெண்ணை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. குழந்தைக்காக வேண்டி தனக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால அவங்க இரண்டாவது மனைவியாக சாராவை என்ன பண்ணி ஹாஜரான்னு நமக்கு வருது பாருங்க, பழக்கத்தில் உள்ளது. ஹாஜர் அம்மாவை என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அந்த ஹாஜர் அம்மா வழியா தான் இஸ்மாயில் நபி பிறக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் ஹதீஸ்கள்ல புகாரியில முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்கள்ல இருந்து இவ்வளவு வரும் தெரிஞ்சுக்கலாம். வேற வேற லைஃபான ஹதீஸ்கள் முழுக்க போக வேணாம். புகாரி முஸ்லிமுடைய நூல்களில் உள்ள ஹதீஸ்கள்லயே இதுகளை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அவருடைய மனைவி, ரெண்டு பேருமே உண்மை. சாராங்கிறதும் உண்மை, ஹாஜர் என்பதும் உண்மையான பெயரு. அது கரெக்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஓகே. அடுத்தது அவருடைய சந்ததிகள் வேற ஆளுக்கு சந்ததி நம்ம கிடைக்கல. இவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய புள்ள குட்டிகள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, வஹப்னாலஹு இஸ்ஹாக் வ யாக்கூப், அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் நம்ம என்ன செஞ்சோம், அன்பளிப்பாக கொடுத்தோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இஸ்ஹாக்கையும் கொடுத்தோம், யாக்கூபையும் கொடுத்தோம். அப்படி பார்த்தோம்னா யாக்கூப்ங்கிறது வந்து மகமார் தெரியும். ஆனா யாக்கூப் பேரன். யாக்கூப் யார், இப்ராஹிம் நபிக்கு பேரன். இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப். பேர பிள்ளைய மகன் மாதிரி சொல்வது வந்து வழக்கத்தில் உள்ளது, இன்னைக்கு உள்ளது, அன்னைக்கு உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பத்தி எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, கலிமா சொல்லும் பொழுது தபால் எழுதும் போது தான் முஹம்மது அப்துல்லான்னு சொல்லுவாங்க. மற்ற நேரங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா அனபுன் அப்துல் முத்தலிப் தான் சொல்லுவாங்க. நான் அப்துல் முத்தலிப் மகன்டா, என்னடா சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. பாட்டனார் பேரை தான் செய்வாங்க, அப்துல் முத்தலிப் பேரன்னு சொல்லாம நான் அப்துல் முத்தலிபுடைய மகன், ஆனா நபியும் லாக்கதி அனபுன் அப்துல் முத்தலிப்னு நினைச்சிருக்காங்க. போர்க்களங்கள் எல்லாம் கூட நான் பொய் இல்லை, உண்மையிலே நபியாக வந்திருக்கிறேன், அப்துல் முத்தலிபுடைய மகன் வந்திருக்கிறேன் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் முழங்கி இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த பேரனை மகன் என்று சொல்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு வந்து இஸ்ஹாக்கு, யாக்கூபு இவங்க எல்லாம் பிள்ளைகளா இருந்திருக்காங்கன்னு வருகிறது. அதே மாதிரி வமின் துர்ரியத்திஹி தாவூது வ சுலைமானு அய்யூபு யூசுஃபு மூசா வ ஹாரூன், அவருடைய வழித்தோன்றல் தான் போட்டு போயிரும். இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல்களை சொல்லும் பொழுது நேரடி பிள்ளை இல்ல, இந்த எல்லாருமே அவர் செஞ்செல்லாம் வர்றாங்க. தாவூது, சுலைமானு, அய்யூபு, யூசுஃபு, மூசா, ஹாரூன் எல்லாருமே யாரு, அவருடைய வழித்தோன்றல்கள் உள்ளவர்கள் என்று அதே ஆயத்தில் தொடர்ந்து 6வது அத்தியாயத்தில் 84வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து
இன்னொரு அத்தியாயத்தில் அவங்களுடைய சந்ததிகளை சொல்லும் பொழுது இவங்க மனைவி மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்துடுறாங்க. அப்புறமேல அவருடைய பிரச்சாரத்துக்கு போகணும். பிரச்சாரம் தான் முக்கியமானது, அதெல்லாம் படிப்புன்னு இருக்கிறது. இருந்தாலும் வரலாறுல என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த விவரங்கள். 11வது அத்தியாயத்தில் 69 இருந்து 75 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிள்ளைகள் அந்த எப்படி எல்லாம் எந்த காலகட்டத்தில் அந்த குழந்தை பிறக்குது என்ற செய்திகள் சொல்லுகிறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, வலம்மா ஜாஅத் ருசுலுனா இப்ராஹிம் பில் புஸ்ரா, நமது தூதர்கள் தூதர்கள் தான் வானவர்கள், மலக்குகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நற்செய்தி கொண்டு வந்த பொழுது காலு சலாமா, அவர்கள் சலாம் சொன்னார்கள். கால சலாம், அவரும் சலாம் சொன்னார். ஃபமா லபிஸ அன்ஜாபி எஜ்லின் ஹனீத், சற்று நேரம் செல்வதற்குள்ள குறிக்கப்பட்ட அந்த காளை கன்றை கொண்டு வந்தார். விருந்தாளி வந்துட்டாங்கல்ல, வானவர்கள் வர்றாங்க செய்தி சொல்றதுக்கு. என்ன செய்தி? புள்ள இல்லாம இருக்க இத்தனை வருஷமா, இப்பதான் உனக்கு புள்ள வர்றதா அல்லாஹ் சொல்லி விட்டுருக்கான் அப்படின்னு செய்தி சொல்ல வந்தா வானவர்னு அவருக்கு தெரியல. சலாம் சொன்னு சரி அவங்களும் சலாம் சொல்லிட்டு விருந்தாளியில வந்திருக்கிறாங்கன்னு அவசர அவசரமா போய் ஒரு இளங்கன்றை பொறிச்சு ஒன்னாந்து வைங்க கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே பலம்மாரா ஐதீகம் லாத்தசில் இலகி, அவருடைய கை அதன் பக்கம் நீளாததை, நீள மாட்டேங்குது. நம்ம சாப்பிடுற மனுஷனா தான் நீள, மாணவரா இருந்தாலும் நீளவில்லை. கண்ட பொழுது என்ன செய்யறாங்க? நக்கிரகும், ஆஹா என்ன புது ஆட்களா இருக்கிறாங்க, சாப்பாடு வைக்கணும் சாப்பிட மாட்டாங்க, அறிமுகம் இல்லாத ஆட்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவுஜ சமீன் முசீபத்தன், அவர்களை பற்றி ஒரு அச்ச உணர்வு கொள்கிறார். வேற எதுக்கு வந்திருப்பாங்களோ, கொன்றுக்கு வந்திருப்பாங்களோ, ஏதோ பிளானா இருக்கும் போது உள்ளுக்குள்ள என்ன செய்யறாரு? சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாரு, என்னமோ ஒரு பயப்படுறாரு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா காலு தகவ், பயப்படாத, அவர்கள் சொன்னார்கள் பயப்படாத, இன்னா உர்சில்னா இலா கௌமி லூத், லூத் சமுதாயத்தை அழிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். போற வழியில இவர் பார்க்க வர்றாங்க. லூத் நபியுடைய சமுதாயம் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க போகும்போது உனக்கு ஒரு செய்தி நல்லது சொல்லிவிட்டு அங்க போய் அழிக்க சொல்லிருக்காங்க. அல்ல உனக்கு ஒரு மெசேஜ் இருக்கு, அதை கொடுத்துவிட்டு நாங்க வந்த வேலை வேற, அங்க போய் கொண்டிருக்கிறோம். இன்னா உர்சில்னா இலா கௌமி லூத், லூத்துடைய சமுதாயத்தை அழிக்க நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே வம்ராத்துஹு காயிமத்துன், அப்ப அவங்களுடைய மனைவி அங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். ஃபலஹிகத், அவர்கள் சிரிக்கிறார்கள். எதுக்கு சிரிக்கிறாங்க? சம்பந்தம் இல்லாம தெரியும், குர்ஆனை படிச்சீங்கன்னா லூத் அழிக்க போறோம்னு எதுக்கு சிரிக்கணும்? சிரிக்கதான் செய்வாங்க. ஏன்னு கேட்டா அவங்க செஞ்ச அக்கிரமத்துக்கு வந்து பெண்களுக்கு வாழ்க்கையில ஆகிவிட்டாங்க. அவங்க ஓரின சேர்க்கை ஈடுபட்டதுனால பெண்களுக்கு என்ன இல்ல, குடும்ப வாழ்க்கை இல்ல, பெண்களுக்கு இந்த வாழ்க்கை இல்லாம நாசமாகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அழிகிறாங்க என்பது நம்ம கூட சந்தோஷம். ரொம்ப சிரிக்கிறது உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷத்துல என்ன செய்யுது? அம்மா சிரிக்குது, அழிக்க போறீங்களா, ரொம்ப நல்ல வேலை செய்யறீங்க, இப்ப நிம்மலாச்சு மொபைல் வீடியோ காலம் வரட்டும், நீங்க தொலைஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வம்ராத்துஹு காயிமத்துன் ஃபலஹிகத், அங்கே நின்று கொண்டிருந்த அவருடைய மனைவி வந்து சிரித்தார்கள். ஃபபஷர்னாஹா பிஇஸ்ஹாக, இஸ்ஹாக்கை பற்றி அவருக்கு நற்செய்தி கூறினோம். வமிமராய் இஸ்ஹாக யாக்கூப், இஸ்ஹாக்கு அப்புறம் யாக்கூபை பத்தியும் நற்செய்தி சொல்லிட்டோம். இஸ்ஹாக்கு மட்டும் நற்செய்தி சொல்லல, இந்த இஸ்ஹாக் என்ற புள்ள பிறக்க போகுது. அது மாத்திரம் இல்ல, இந்த இஸ்ஹாக்கு கல்யாணம் பண்ணி இளைஞராகி அவரும் ஒரு பிள்ளையை பெற்றிருப்பாரு, அதுக்கு பேர் யாக்கூப். அதையும் சேர்த்தே உனக்கு என்ன பண்ணிவிட்டோம்? நற்செய்தி சொல்லிட்டோம். புள்ள கொடுக்கிறத விட அந்த புள்ளைக்கு உள்ள பிள்ளையும் கொடுக்கிறதுக்கு பாருங்க, அவர் வாழ்வார் என்பதற்கு கேரண்டி. உனக்கு ஒரு பிள்ளையை தரோம்னு சொல்லிட்டு மூணு நாள் செத்து போச்சுன்னா இப்ப சாவாது கன்ஃபார்ம். இந்த ஆளு இந்த சொல்றது என்ன வழங்குது? நம்ம பிள்ளைக்கும் தந்துட்டு அந்த பிள்ளைக்கும் புள்ள பிறக்குங்கிறாங்களே, அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு குறைஞ்சபட்சம் 25 வயசு வாழ்ந்துல, குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 வயசு வரைக்கும் என்ன செய்யும் இந்த புள்ள வாழுங்கிற ஒரு கேரண்டி. சாவாது, 5 வயசுல சாவாது, கண்டிப்பா அடி சொல்லலாம். 5 வயசுல சாவாது, 10 வயசுல சாவாது, பருவம் அடைகிற வயசு வரைக்கும் சாவாது, கல்யாணம் பண்ற வரைக்கும் இந்த புள்ள சாவாதுன்னு கேரண்டி அதுல அடங்கி இருக்கிறது. இதனால் இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டுதான் அறுக்கப்பட்டது யாருதான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க போனாங்களே. சில பேர் இஸ்ஹாக்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம தஃசீர்ல எழுதிக்கிறாங்க எப்படி இஸ்ஹாக் நபி தான் அறுக்கப்பட்டதுன்னு சொல்லி. இஸ்ஹாக் நபி இல்லை என்பதற்கு இதுவே பெரிய சான்று. ஏன் இந்த குழந்தை வந்து இவர் சாவ மாட்டார்னு சொல்லிவிட்டு அறுக்க சொல்லி நான் தான் இருப்பேன். ஏற்கனவே சொல்லியாச்சு, என்ன சொல்லியாச்சு? உனக்கு இஸ்ஹாக்ங்கிற பிள்ளையும் தந்தாச்சுப்பா, அந்த இஸ்ஹாக் சாவ மாட்டாரு, அவர் கல்யாணம் பண்ணுவாரு, அவருக்கு ஒரு புள்ள பிறக்குன்னு சொல்லிவிட்டு அதுவும் அல்லாஹ் சொல்லி சொன்ன பிறகு புள்ளை போய் அருண்ட நானும் இருப்பேன், நீங்க அவரு இப்பதான் என்ன இருக்குதுன்னு அடுத்த சாவ மாட்டேன் எனக்கு தெரியுமே, அல்லாஹ் உத்தரவாதம் பண்ணிட்டாங்க சாவ மாட்டாருன்னு. சாவ மாட்டேன்னு அல்லாஹ் உத்தரவாதம் சொல்லிட்டு அறுக்க சொன்னா நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேனுங்க. இதுல இப்ராஹிம் நபிக்கு என்ன பெரிய தியாகம் இருக்குங்கிற? இஸ்மாயில்ல தெரியாது, அவர் இருப்பாரா போவாரா தெரியாது. அவரை அறுக்க துணிவதுதான் தியாகமே தவிர இவர் அணிக்க துணிவது தியாகம் கிடையாது. ஏற்கனவே சொல்லியாச்சு சாவ மாட்டாருன்னு. அதனால கடைசி நேரத்தில் காப்பாற்றப்பட்டுவார்னு தெரியும். அல்ல சும்மா விளையாட்டுக்கு சொல்றான், நம்மகிட்ட அல்ல உறுதிமொழி தந்துட்டானே, சாவ மாட்டார், கூட்டிட்டு போ, தைரியமா கூட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால இது அறுக்கப்பட்டது வந்து அறுக்கப்படல, அழைத்து சென்றது இஸ்மாயில் தான் என்பதற்கு இந்த வசனத்தையும், அதாவது 11:71
சின்ன பெரிய கைசதான் கேடு, என்ன கேடு முடிஞ்சோம். அலிது ஆனா அஜூசும், நான் கிளவியா இருக்கும்போது பிள்ளை பெற போறேனா? என்ன சொல்றீங்க? நான் கிளவியா இருக்கிறேன், எனக்கு பிள்ளையா? வஹாலா பாலி ஷேகா, இதோ என்னுடைய கணவர் வேற கிழவனா இருக்கிறாரு, இவரும் கிழவன் நானும் கிழவி, எங்களுக்கு பிள்ளையா? இன்னஹாதால செய்வன் அஜீப், இது பெரிய ஆச்சரியமான செய்தியா இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் அந்த ஆச்சரியப்படுகிறாயா அல்லாஹ்வுடைய ரஹமத்து பரக்கத்தெல்லாம் உங்கள் மீது இருக்கிறது என்று வானவர்கள் சொன்னாங்களே, ஹமீது மஜீது அந்த வசனத்தை சேர்த்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னு கேட்டா, வயசான காலத்தில் இந்த புள்ள கொடுக்கப்பட்டுச்சுன்னு விளங்குது. எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இப்ராஹிம் நபிக்கு இஸ்ஹாக் என்ற குழந்தையை அல்லாஹ் கொடுத்தது எப்பன்னு கேட்டா, ரொம்ப தள்ளாத வயசுல. எவ்வளவு தள்ளாத வயசு? புள்ளைய வாங்கின ஆளுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது, அவ்வளவு தள்ளாத வயசு. அந்த அம்மாவுக்கே நம்பிக்கை வர மாட்டேங்குதுன்னா பாருங்களேன், தள்ளாத வயசுனா அவ்வளவு தள்ளாத வயசு. கணவனும் சரியா தளர்ந்து போயிட்டாரு, மனைவியும் தளர்ந்து போயிட்டாங்க. அந்த வயசுல என்ன செய்யறான் அல்லாஹ் குழந்தையை கொடுத்திருக்கிறான்னு விளங்குது. இதுல இருந்து இன்னொரு விஷயம் விளங்குறது, ஒரு இப்ராஹிம் நபிக்கு அவருக்கு இத்தனை வயசு, ஹலீலுக்கு அல்லாஹ்வுடைய உற்ற நண்பருக்கு இத்தனை வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை. அப்ப பிள்ளையை உண்டாக்கிற ஆற்றல் அவருக்கு சுயமா இருந்தா எப்ப உண்டாக்கணும் அப்ப உண்டாக்கி இருப்பாரு. ஒரு மனிதனுக்கு எப்ப புள்ள தேவை? 95 வயசுல பிள்ளைய பெற்று விட்டு எப்படி வளர்க்கறது, அதை எப்படி ஆளாக்குறது? பெற வேண்டிய காலத்துல பெற்றா தானங்க அதை வளர்த்து ஆளாக்க முடியும், அது பாசம் செலுத்த முடியும். அவருக்கு அந்த மாதிரி காலகட்டத்தில் பிள்ளைக்கு ஏங்குற காலத்தில் எல்லாம் கொடுக்கல. இப்ராஹிம் நபியுடைய இதை எப்படின்னா, நாவூர் பிள்ளையை தாங்கன்னு கேட்கறீங்களே, நம்ம ஆளுக்கு என்ன செய்ய? நாவூர் ஆண்டவரே பிள்ளையை தாங்க, மைதீன் ஆண்டவரே. இப்ராஹிம் நபியுடைய லெவல் இது. அல்லாஹ்வுடைய கலீல் இருக்காங்க நண்பர், முதல் மரியாதை அல்லாஹ்ட்ட பெற போறாங்களே, அவங்களுடைய நிலைமை என்னன்னு, தள்ளாத வயசுல முடிஞ்சு போச்சுன்னு கையெற்று போய் இன்னும் கிடையாது, பிள்ளை இல்லாம இருந்துரும் அந்த அம்மாவும் நம்பிக்கை இழந்த ஒரு நேரத்தில் இந்த அபார் உனக்கு அல்லாஹ் பிள்ளை இருந்திருக்கான்னு சொல்லி அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த மனைவி என்பதை பார்க்கிறோம். இது 1169 75 இருக்குது. அது மாத்திரம் இல்ல, இஸ்ஹாக்கு மட்டும்தான் தள்ளாத வயசுல எல்லாம் கொடுத்தான், இஸ்மாயில கொடுத்தது தள்ளாத வயசுல தான். இஸ்மாயில் நபி அவர் கொடுத்தானே கொஞ்சம் முந்தின்னு சொல்லலாமே தவிர, ஆனா கண்டிப்பா எப்பதான் தள்ளாத வயசுல தான். 14:41 அத்தியாயம் 41 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக், இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் முதுமையான வயசுல எனக்கு தந்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் இப்ராஹிம் நபி சொல்றாங்க. எனக்கு தந்திருக்கிறான் 2 குழந்தைங்களை. எப்ப தந்திருக்கிறான்? அலல் கிபரி, என்னுடைய முதுமை வயசுல, என்னுடைய கிளப்பருவத்திலே தந்திருக்கிறான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி சொன்னதாக 14:39 இருக்கிறது. 14:39 41 வரைக்கும் உள்ள வசனங்களை படிச்சீங்கன்னு சொன்னா, இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் நபி பிறந்ததும் வயசான காலத்துல தான், இஸ்ஹாக் நபி பிள்ளையா பிறந்ததும் வயசான காலத்துல தான். அந்த பிள்ளையும் இல்லப்பா, பிள்ளையே இல்லாம இருந்திருக்காரு பாருங்க. தள்ளாத வயசு வரைக்கும் பிள்ளையே இல்ல, கொஞ்சம் கூட தளர்ந்துடல. நமக்கு பிள்ளை இல்லைன்றவன நாட்டியனா போயிடுறான், தராக போய் பாக்குறான், அதுவும் இல்லைன்னா போங்கடா அல்லாவது உள்ளாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படி போயிடுறான். இவருக்கு என்ன உறுதின்னு பத்தியலா? 95 நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த காலத்துல எத்தனை வயசு எல்லாம் கொடுத்தானோ, அந்த காலத்துல 300 வயசு கொடுத்திருந்தான்னா ஒரு 200 வயசுல கிழவனாவாங்க. அவருக்கு என்ன வயசு எல்லாம் கொடுத்தானோ அந்த வயசுல தள்ளாத வயசு அடைகிற காலம் வரைக்கும் புள்ள இல்லாம இருந்தும் கூட அந்த ஸ்டடி 2 பேர் மட்டும் தனியா இருந்து கொண்டு எந்த ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் இல்லை, எங்க பிள்ளைலாம் இல்லைன்னா எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம அதனால விரக்தி அடைஞ்சிட்டாரு அவரு. அதனால கொள்கையில கொஞ்சமா தளர்ந்துட்டார கிடையாது, இன்னும் உறுதியா நின்றார். அல்லாஹ் மேல அவ்வளவு நம்பிக்கை வைத்துக் கொண்டு அத புள்ள நாடனா தருவான், நாடாட்டி விடு, ஓ கேட்டாச்சு மெடிசன் போட்டாச்சு நினைச்சா தருவான், இல்லைன்னா அதுல ஒரு கயிறு இருக்கும் போயிட்டு இருக்கணும், குழந்தைல இருந்து ஆடி போயிடக்கூடாது, அல்லாஹ் தருவான், இல்லைன்னா நன்மை இருக்கும். இப்ராஹிம் நபி எடுத்துக்கொண்டார்கள். அந்த ஒரு பாடமும் நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி இதுல கூட சொல்லுவாங்க, அது அவருக்கு முடியும், அவர் நினைச்சிருந்தா குழந்தை உண்டாக்கி இருக்க முடியும், அவரா லேட் பண்ணிக்கிட்டாரு, அதுக்காச்சும் நீங்க அவருக்கு சக்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு யாராவது கேட்பாங்க. அதுக்கும் பதில் இருக்குது. 15வது அத்தியாயம் 55வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இந்த நற்செய்தி சொல்றாங்கல்ல வானவர்கள் போய், இந்த அம்மா தானே ஆச்சரியப்பட்டாங்க, இதுல அவர் ஆச்சரியப்படுறாரு. அவருக்கு நம்பிக்கை இல்லை, அதாவது இந்த அம்மாவுக்கு தான் நம்பிக்கை இருந்தாங்க இல்ல, இவருக்கே நம்பிக்கை இல்லை. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லா தௌஜல், இப்ராஹிம பயப்படாத, நீ பயப்படாத, நாங்க வேற வேலைக்கு வந்திருக்கிறோம், இன்னானு பஷீருக்கு பி குலாமின் அலீம், அறிவுடைய ஒரு ஆண் குழந்தையை பற்றி நற்செய்தி சொல்கிறோம் அப்படின்ற உடனே கால இப்ராஹிம் நபி சொல்கிறார், அபஷர்து மூனி அலா அன் மசனியல் கிபரு, எனக்கு முதுமை வந்த பிறகு எப்ப எனக்கு நற்செய்தி சொல்றீங்களா, நான் கிழவனான பிறகு எனக்கு நீங்க நற்செய்தி செய்றீங்களா, ஃபபிமத்து பஷீரூன், எந்த அடிப்படையில் சொல்கிறீர்கள், எப்படி நம்புறது இத அவர் கேட்கிறாரு. அப்ப அவருக்கு அந்த நம்பிக்கை அற்று போய் இருந்திருக்கிறார், அவருக்கு தெரியாது,
தனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை இத்தனை வயசுல பிறக்கும் என்ற விவரமாச்சும் தெரிஞ்சிருந்தா கேட்டிருக்க மாட்டாரு. அதான் ஆல்ரெடி எனக்கு தெரியுமாப்பா, என்ன பெருசு பூசை சொல்ல வந்துட்டீங்க அப்படி கேட்டிருக்கணும்ல அவரு. இதான் எனக்கு தெரியுமே, தள்ளாத வயசுல குழந்தை தரும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறானே அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு. குழந்தை பெறுங்கிற செய்தி அவருக்கு தெரியவும் செய்யல, அந்த சக்தியும் இல்ல. தனக்கு தள்ளாத வயசில் ஒரு குழந்தை உருவாகும் என்ற ஒரு தகவலையாச்சும் சொல்லியிருந்தானான்னு கேட்டா அந்த தகவல் இப்பதான் ஃபர்ஸ்ட் அவருக்கு சொன்னவன் என்ன கேட்கிறாரு, என்ன ஆதாரத்தில் சொல்ற, எப்படி நான் நம்புறது அப்படின்னு உடனே அவங்க திருப்பி சொல்றாங்க, காலு பஷர்னாக பில் ஹக், மெய்யாகவே உனக்கு நற்செய்தி சொல்கிறோம், பலா தக்குமினல் காணித்தீன், நம்பிக்கை இழந்தவர்களில் சேர்ந்துராத, நம்பிக்கை இழந்துராத, சொல்றது உண்மைதான் என்று இப்ராஹிம் நபிக்கு அவங்க ஆறுதல் கூறினார்கள் என்பதை 11வது அத்தியாயம் 53, 54, 55 ஆகிய வசனங்கள்ல பார்க்கிறோம். இதே மாதிரி இந்த குழந்தைகள் கொடுத்ததெல்லாம் எப்ப அல்லாஹ் கொடுத்தாங்கிறது தெரிஞ்சுக்கணும். எப்ப கொடுக்குறான் தெரியுமா? இவர் பிரச்சாரம் பண்ணி ஒருத்தன் கேட்காம போய் இனிமே இந்த ஊர்ல இருக்க லாயக்கு இல்லைன்னு ஊரை விட்டு வெறுத்து போய் ஒதுங்கி ஊரே வேணான்னு போனார, அப்பதான் அல்லாஹ் குழந்தைய கொடுக்குறான். பிரச்சாரம் பண்ண காலகட்டத்தில் கொடுக்கல. அதையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஃபலம்மா தஸலஹும் வமா யாபுதுன மின் தூனில்லாஹ், அவர்களையும் அவர்கள் வணங்கி கொண்டிருந்ததை விட்டவர்கள் விலகி கொண்ட பொழுது, ஒதுங்கி கொண்ட பொழுது, ஊரை விட்டு ஹிஜ்ரத் பண்ண பொழுது, வஹபனாலஹு இஸ்ஹாக வ யாக்கூப், இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தோம், குல்லஞ்சஅல்னா நபியா, அத்தனை பேரையும் நபியாகவே நாம் ஆக்கியிருந்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதையும் நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரியான கருத்து 21, 72 வசனத்திலே நீங்க பார்க்கலாம். இதே மாதிரியான கருத்தை 29, 27 பார்க்கலாம். இதே மாதிரியான கருத்தை 37, 113 பார்க்கலாம். இதை 51, 30வது வசனத்திலையும் பார்க்கலாம். இதெல்லாம் என்னன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாராண்டு ஒரு மனைவி இருந்தாங்க. இரண்டாவது மனைவி ஹாஜராண்டு வருது பாருங்க, ஹாஜர் ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு நீண்ட காலமா பிள்ளை இல்ல, பிரச்சாரம் பண்ற காலகட்டம் வரைக்கும் பிள்ளை இல்ல. அதுக்கப்புறம் ஊரெல்லாம் விட்டு ஒதுங்கி இனிமே சரிப்பட்டு வராது அவங்களுக்கு எல்லாம் தண்டிச்ச பிறகு வேற ஒரு பகுதிக்கு போன பிறகு எல்லாம் என்ன செய்யறான், அவங்களுக்கு பிள்ளைய கொடுக்கறான். அந்த பிள்ளை யாரு? இஸ்மாயில் ஒரு பிள்ளை, இஸ்ஹாக் ஒரு பிள்ளை, அவங்களுடைய பேர பிள்ளை யாக்கூபு என்ற விவரங்கள் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. இது போக இனிமே என்ன செய்யணும்னா, இப்ராஹிம் நபியுடைய பிரச்சாரம், இப்ராஹிம் நபி என்ன பண்ணினாரு, எப்படி எல்லாம் அவருடைய பிரச்சார முறை அமைஞ்சிருந்துச்சு, யார்கிட்ட எல்லாம் பண்ணினாரு அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் நபி வாழ்ந்த நாடு இருக்குல்ல, அந்த நாட்டில் ஒரு மன்னன் இருக்கிறான். அந்த நாடு பாலஸ்தீன் பகுதியா இருக்கும்னு அனுமானிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, எதை வச்சு அனுமானிக்கிறாங்கன்னு கேட்டா, லூத் நபி வரலாறு நம்ம இதுக்கு அடுத்து படிப்போம். அந்த லூத் நபி வரலாறு பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது, அந்த லூத் சமுதாயம் வாழ்ந்தது உங்களுக்கு பக்கத்திலான இருக்குது, உங்களுக்கு நீங்க பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, நல்லா சொல்றான். லூத் நபி இப்ராஹிம் நபி அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க, ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டவங்க, அதனால இங்க நாங்க போறாங்க, ரெண்டு பேர் ஒருத்தர் சந்திச்சாங்கன்னு வருது. அதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னா, இப்ராஹிம் நபி அவர்கள் வாழ்ந்த பகுதி இப்ப இஸ்ரேல்ங்கிறோம்ல, இந்த பாலஸ்தீன் ஏரியா ஜெருசலம்ங்கிறோம் இல்லையா, அந்த பகுதிகளில் அவங்க வாழ்ந்திருக்க முடியும் என்று ஒரு அனுமானமா சொல்ல முடியும். ஏன்னா அல்லாஹ் அந்த ஊரை சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த ஊருன்னு சொல்லி குறிப்பிட்டு நமக்கு சொல்லப்படல. ஆனால் அங்க ஒரு ஆட்சி இருந்திருக்கிறது. அந்த ஆட்சி நம்ம வழக்கமா நம்ம கேட்போம்ல, மன்னன் நம்ரூத் என்று மன்னன் இருந்தான், அது வருதான் இல்லையா, நம்ரூத் ஒரு அந்த நம்ரூத்ங்கிற கதையெல்லாம் சொல்லி போய் அவன் போய் நுழைஞ்சு அவனை சாவடிச்சுலாம் ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த பேர்லாம் போய் நம்ரூத்லாம் பேர்லாம் அதிசல கிடையாது, கிடையாது. என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு ஆட்சியாளன்ட்ட நின்றுதான் ஒரு ஆட்சி முறை அங்க இருந்திருக்குது. கொடுங்கோல் மன்னன் அவங்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணார் என்று திருக்குறான் சொல்லுகிறது. அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டில் ஒரு ஆட்சி இருக்கிறது, அந்த ஆட்சியாளனை எதிர்த்து அவர் பிரச்சாரம் பண்ணாரு என்ற விவரத்தை நீங்க திருக்குறான்ல 2வது அத்தியாயத்துல பக்ராவுல 258வது வசனத்தில் பார்க்கலாம். என்ன வருதுன்னு கேட்டா, அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபி ரப்பிஹி, இப்ராஹிம் இடத்திலே இறைவன் விஷயமாக தர்க்கம் செய்தானே, இப்ராஹிமிடம் போய் கடவுளை குறித்து தர்க்கம் செய்தானே, அவனை பற்றி நீ அறிவீரா? எதுக்கு, எந்த தைரியத்தில் அவன் தர்க்கம் செய்யறான்னு கேட்டா, அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க, அவனுக்கு ஆட்சியை அல்லாஹ் கொடுத்திருக்கிற காரணத்தினால் அவன் தர்க்கம் செய்யறான். ஆட்சி இருந்து விளங்குகிறது. அன் ஆத்தா அவர் போய் சந்திச்ச ஆளு ஆட்சி உள்ள ஒருத்தன் தான், மன்னன், மன்னன் விளங்குது. அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க, அவனுக்கு ஒரு ஆட்சி அல்லாஹ் கொடுத்திருந்தான். எப்படி அந்த தர்க்கம் நடந்துச்சு? இது கால இப்ராஹிம், இப்ராஹிம் சொன்னார், ரப்பி அல்லது யுஹ்யி வ யுமீத், என்னுடைய இறைவன் உயிர்ப்பிப்பான் மரணிக்க செய்வான் அப்படின்னு மன்னன் போய் சொல்றாரு. அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, அனவுஹி வ யுமீத், நானும் செய்வேனே, என்ன உயிர்ப்பிக்கிறது மரணிக்கிறது தானே, நானும் உயிர்ப்பிப்பேன் நானும் மரணிக்க செய்வேன் அப்படிங்கிறான். இவன் எந்த அர்த்தத்தில் சொல்றான்னு கேட்டா, அதாவது நினைச்சா உயிரோட வாழ விட்டுருவேன், நினைச்சா கொண்டு போடுவேன் அப்படி அர்த்தத்தில், செத்தால உயிர்ப்பிக்கிற அர்த்தத்தில் சொல்லல. அவன் வார்த்தை ஜாலம் விளையாடுறான். உயிர்ப்பிக்கிற மரணிக்க செய்யறதா, ரெண்டு பேரும் கூட்டிட்டு வர சொல்லி
ஒரு கிஸ்ஸா சொல்லுவாங்க. 2 பேரை கூட்டு வர சொன்னா, இங்க 2 பேர் இருக்காங்களா, இந்த பாரு மரணிக்க செஞ்சுட்டேன், இந்த பாரு உயிரோட விட்டுட்டேன், ஒருத்தனை கொண்டு விட்டு ஒருத்தனை கொல்லாம விட்டு இந்த பாரு உயிர் பிச்சுட்டேன், இந்த பாரு அப்படி செஞ்சான்னு சொல்லுவாங்க. இது கிஸ்ஸா இல்லாட்டாலும் அந்த அர்த்தத்துல சொல்றாங்க. அவன் என்ன உயிர்ப்பிக்கிற ஆற்றலா பெற்றிருந்தா நான் நினைச்சா உயிரோட வாழ வைக்கிறேன், நினைச்சா உன்னை கொல்லவும் செய்வேன், எனக்கு நான் அந்த ஆற்றல இருக்கிறேன், செத்தால உயிர்ப்பிக்க மாட்டேன். அந்த அர்த்தம் சொல்லல. அவன் வார்த்தை ஜாலம் பண்ண உடனே இவர் என்ன பண்றாருன்னா வார்த்தை ஜாலம் பண்ண முடியாம வேற டாபிக் தூக்கி போடுறாரு. இப்ராஹிம் நபி ரொம்ப ஷார்ப்பு, சரியான மூளை, பயங்கரமான ஷார்ப்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் மிஞ்சிடுவார் போல, அவ்வளவு ஷார்ப்பா அந்த ஆர்குமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா அப்படி வரும். அப்ப கால இப்ராஹிம் சொன்னாரு, அது கரெக்ட் தான், சரி, அதுக்கு போய் பேச வேலை இல்லை, அது போய் பேசிக்கிட்டு இருந்தோம்னா இதை திருப்பி திருப்பி சொல்லுவான். அந்த டாபிக் அப்படி விட்டுவிட்டு டாபிக்கை மாத்துறாரு. இன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஸ்ரிக், இறைவன் கிழக்கு இருந்து சூரியனை கொண்டு வந்துட்டு இருக்கான். நீ என்ன, நீ இறைவன் தானே, மேற்க இருந்து கொண்டு வா. கிழக்கு இருந்து கொண்டு வர்றான்ல, போய் மேற்க இருந்து கொண்டு வா வைப்போம். ஃபஅதி பிஹா அன்த மினல் மக்ரிபி, நீ மேற்க இருந்து கொண்டு வா. புஹித்தல்லதி கஃபர், அந்த நிராகரிப்பவன் வாயடைத்து போனான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இப்ராஹிம் நபி காலத்துல ஒரு கொடுங்கோல் மன்னனை எதிர்த்து அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்தில் விளங்கிக்கிறோம். மன்னனுக்கு பேர் நமக்கு தெரியுது, ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி இருக்கிறது. இந்த ஆட்சி மட்டும்தானா அவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, சமுதாயத்தின் நடவடிக்கைகள் என்ன, அவங்க வாழ்ந்த பகுதிகளுடைய அந்த பகுதிகள்லாம் நீங்க பார்க்கணும் இல்லையா, அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கனால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இப்ராஹிம் நபி தொடர்பான மற்ற விஷயங்கள் இதுல